ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சட்டி சோறு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் போகிற போக்கில் ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. இந்த சட்டி சோறு வந்துட்டு சட்டியில் போட்டு பிரட்டி சாப்பிட்றப்போ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாத்திரத்தை கழுவவே தேவையில்லை. ஸோ வாங்க தொக்கு ரெடி பண்ண போயிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன், 4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இதை வந்துட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான பழம் வந்துட்டு நல்லா கல் மாதிரி இருக்கணும், பழுத்தும் இருக்கணும், சிகப்பாகவும் இருக்கணும், நல்லா கல் மாதிரியும் இருக்கணும். அடிப்பட்ட பழங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, அடிப்பட்ட பழங்கள் போட வேணாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா கழுவி கிளாத்தில் போட்டு, ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா, இந்த மொனை இருக்குல்ல, இது வந்துட்டு தேவையப்படாது, இது போடவே கூடாது. ஸோ இதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 தக்காளியை அறுத்துட்டு அதை வந்துட்டு 4ஆக கட் பண்ணணும். இந்த சைஸுக்கு கட் பண்ணால் போதும். எல்லா தக்காளியும் இது மாதிரி நுனியெல்லாம் அறுத்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 kg தக்காளி வந்துட்டு நல்லா பீசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கட் பண்ண தக்காளி எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கிளறி விடணும், எண்ணெயில் நல்லா ஃபுல்லாக கிளறி விடணும். இப்போ நல்லா அடியிலிருந்து கிளறி எடுத்ததுக்கப்புறம் புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு நல்லா அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் சைட்லலாம் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அதில் தக்காளியில் வந்து அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஏதோ உளறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கை உப்பு அள்ளி ஃபுல்லாக பரவலாக கல் உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு போட்டு விட்டுடலாம். பரவலாக போட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடியிலிருந்து கிளறணும். இதை இப்படியே வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான். இதை மூடி வச்சு நல்லா வேக வைக்க வேண்டியது தான். கிளறி விடுங்க, நல்லா ஆயில் படுற அப்படி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன, அது பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 3 பூண்டு எடுத்துக்கலாம். அது வந்து தோல் உரிக்காமல் இருக்கணும். தோல் உரிக்காமல் தான் எடுத்துக்கணும். இதை வந்துட்டு நல்லா கட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நல்லா வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியில் வந்து நல்லா போட்டதுக்கப்புறமா ஐயோ சாரி கேஸ், எவ்வளோ டேக் எடுத்துட்டேன். எனக்கு நார்மல் டேஸ்லேயே வாய் வந்துட்டு சும்மா வளரும். இப்போ வீடியோ போட்டுட்ருக்க, சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறது, இருங்க ஒரு நிமிஷம். இப்படி தான் டக்குன்னு பேசிப்பேன், ஆனால் ஃபுல்லாக மறந்து ஃபுல் பிளாங்க் ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து. இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பொடி வந்துட்டு நம்ம பாதி தான் போட போகிறோம், ஃபுல்லாக போட போகிறதில்ல. ஸோ இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு 1 மணி நேரம் நல்லா காஞ்சு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தாளிச்சிருவோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், வெந்தயம் 1 ஸ்பூனு, அரைச்சி வச்சோல்ல பூண்டு விழுது, அது வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இது பொரியணும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி விழுது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக இனிமேல் கிளறிட்டே தான் நிற்கணும். ஸோ இப்போ 2வது தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிடல, அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 கிலோ தக்காளி வந்து 2 தடவை போடணும். ஸோ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம கிளறது தான் வேலையே. இப்போ இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்குன்னு இருக்கணும். இது நல்லா சுண்ட அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்னடா இது டக்குன்னு இந்த வீடியோ வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? கடைசி வீடியோ நல்லா சுண்டி கடைசி வீடியோ வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு கைஸ். இந்த கீர்த்தி பிள்ளை ஃபோன் பண்ணிச்சா, அவகிட்ட பேசிகிட்டே என்னென்ன போடுறதுன்னு சுத்தமாக மறந்துட்டேன். ஆனால் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை நான் வாயில் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே என்னை மன்னிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிக்கோங்க. என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சுண்டி வர டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பொடியும் மிளகாத்தூளும், பொடி வந்துட்டு கடைசியில் போடுங்க. மிளகாத்தூள் வந்துட்டு இந்த சுண்டி வர டைமில் வந்துட்டு போட்டிங்கன்னா ஸ்மெல் வந்துட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து இறக்குற டைமில் அந்த பொடி வந்து பாதி பொடியை போட்டுருங்க. அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு இருக்குல்ல, அந்த பொடி வந்து பாதி பொடியை போட்டுருங்க. அரைச்ச பாதி பொடியும் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். ஆயில் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை நல்லா காய்ச்சி, எண்ணெயை நல்லா காய்ச்சி இது மேலேயே ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும்.
நீங்கள் அந்த மசாலா சேர்த்துறீங்க பாருங்கள், கடைசியில் நம்ம அந்த வெந்தயம் கடுகு மசாலா இருக்குல்ல, அது ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா ஆயில் வந்து மேலே சுண்டி அப்படியே தேங்கி நிற்கும். சரிங்களா? நீங்கள் அது எப்போ போட்டாலும் சரி, கடைசியாகவும் கொஞ்சம் போட்டுருங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதான், வந்து தொக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் கை வலிச்சுக்கிட்டே இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. தீயை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ 1 கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கட் பண்ணி எல்லாம் அரைச்சி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா சுண்டி வந்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ தான், ஒரு டப்பா அண்டு ஒரு பாட்டில். அண்டு தொக்கு வந்துட்டு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாதம் வரும். சரிங்களா? புளி போட்டிருக்கோம், கெடவே கிடாது. இந்த தொக்கு வந்துட்டு 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்டியில் சுட சுட சாப்பாடை போட்டு நல்லா வலித்து உருண்டை பிடிச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், நானே வந்துட்டு இன்னொரு வீடியோவை பார்த்து தான் நானும் போட்டால் ஒத்துக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும், நம்பி போடுங்க. அண்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.